வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் டெஸ்ட் பேட்சில் டே நம்பர் 28க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். டே நம்பர் 28ல் என்ன கேட்டிருக்குன்னு பாருங்கள். குரூப் 1 2021க்கான ஒரிஜினல் கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்கோம். ஸோ இதில் உள்ள மேக்ஸ் கொஸ்டின் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்மிங் ஜூன் 15 குரூப் 1 எக்ஸாம் வருது. கண்டிப்பாக இந்த வீடியோஸில் நீங்கள் கற்றுக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் கொஸ்டின் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. இது ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ்க்குரிய ப்ராப்ளம்ஸே நான் தனியாக கலெக்ட் பண்ணுறேன். பட்டு உடனே என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல. ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. கேயின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்பர் சீரீஸில், அதுவும் ஸ்பெஷல் சீரீஸில் வருதா. 1 கியூப் + 2 கியூப் அண்ட் so on k கியூப். இது முதல் n இயலெண்களின் கணங்களின் கூடுதல். இதற்கான வேல்யூ தான் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். என்ன ஃபார்முலாங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர்ட். இதோட வேல்யூ தான் அவங்க 44100 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் 441 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 21ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ நம்ம இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும், n கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுக்கும்போது 441ங்கிற 21ஓட ஸ்கொயர் வேல்யூ. நான் அடிக்கடி எல்லா வீடியோஸையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்கொயர் வேல்யூ 1லேருந்து ஒரு 30வது படித்து வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் கியூப் வேல்யூ ஒரு 1 கியூப்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 15 கியூப் வரைக்குமாவது படித்து வச்சுருக்கணும். ஓகே, இப்போ 441 21ஓட ஸ்கொயர் வேல்யூ. ரூட்டுக்குள்ளே 2 0 இருந்தால் ரூட்டுக்கு வெளியில் வரும்போது ஒரே ஒரு ஜீரோவாக வரும். ஓகே, இப்போ 210. இப்போ என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 210 வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் ஆப்ஷன்லேருந்தே சூஸ் பண்ணலாம். இங்கே 20ன்னு இருக்கா, அப்போ வேல்யூ நம்ம 20 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னா 21 வந்துருச்சு, அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர்ன்ட்டு அவசரத்தில் சூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதனால தான் நான் ஆப்ஷன்லேருந்தே கொண்டு வர சொல்லலாம். வேல்யூ 20 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ n + 1ஓட வேல்யூ தான் 21 / 2. இப்போ இதை நீங்கள் அடித்து கொடுக்கும்போது 10ன்னு வரும். 10 × 2 என்ன? 21. அப்போ வேல்யூ 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணதுனால தான் நமக்கு தேவையான 210 கிடச்சது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஒருவேளை இது வரல அப்படின்னா நம்ம பி வேல்யூ சி வேல்யூ நம்ம செக் பண்ணும்போதே அழகாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்னன்னே வச்சுக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்க நம்பரே நீங்கள் சூஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கனாவே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது தான். ஆனால் இங்கே பாருங்கள், ஏ வேல்யூ 2^65 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பி வேல்யூ பார்த்தோம்னா 2^64லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏ வேல்யூவோட பவரில் ஒன்று கம்மியாக இருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதுதான் கான்செப்ட். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ 2^3னே வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன நம்பர் 2^3னே வச்சுக்கோங்க. அப்போ பியோட வேல்யூ என்ன வரும்? இதுக்கு விட ஒன்று பவர் வேல்யூ ஒன்று கம்மியாக இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எது வரைக்கும் முடிக்கணும்? up to 2^0 வரைக்கும். அப்போ +2^1 + 2^0. இதை நீங்கள் பார்க்கும்போது ஏக்கும் பிக்கோட வேல்யூ தெரிஞ்சு. 2 கியூபோட வேல்யூ என்ன? 8. அப்போ இங்கே 2 ஸ்கொயர்ட் வேல்யூ 4. 2 + 2^1ஓட வேல்யூ 2 தான், அதே வேல்யூ தான். இங்கே 2^0, அதாவது எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ 1. இப்போ இதெல்லாத்தையும் கூட்டுங்க, 7ன்னு கிடைக்குதா? அப்போது ஏவோட வேல்யூ 8ன்னு கிடைக்குது, பியோட வேல்யூ 7ன்னு கிடைக்குது. அப்போ இதில் பி ஏவோட 1 கம்மின்னு சொல்லலாம், அல்லது ஏ பியை விட 1 அதிகம் சொல்லலாம். ஸோ எப்படி வார்த்தை இருக்குன்னு பாருங்கள். ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸியாக புரியுதுங்களா? ஸோ ரொம்ப நம்ம பெருசாக இருக்குன்ட்டு நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3, 12, 27, 48, 75, 108 இதோட மிஸ்ஸிங் நம்பர் என்ன? விடுபட்ட எண்கான்னு கேட்டிருக்காங்க. ரீசனிங் கொஸ்டின் வந்து தான். இப்போ நல்லா கவனிங்க. 3, 12, 27, 48, 75, 108 இது நம்ம டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ 3க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 3க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் 9. அடுத்து 12க்கும் 27க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள், 15. அடுத்து 27க்கும் 48க்கும் டிஃப்ரென்ஸ் 21. ஓகேவா? அடுத்தது 48க்கும் 75க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். பார்த்தோம்னா 27. அடுத்தது 75க்கும் 108க்கும் டிஃப்ரென்ஸ் 33.
ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். ஏன்னா இந்த இதில் கூட உங்களுக்கு ஐடியா தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அடுத்ததை கவனிங்க, 9க்கும் 15 டிஃப்ரென்ஸ் என்ன? 6. அப்போ 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? 15க்கும் 21க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 21க்கும் 27க்கும் 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே போல தான் இது. பொதுவாக இந்த மாதிரி நம்பர் சீரீஸில் ரீசனிங் கான்செப்டில் நம்பர் சீரீஸில் அந்த டிஃப்ரென்ஸ் மொதல் ஸ்டெப்பில் ஐடியா கிடைக்கலாம், அல்லது ரெண்டாவது ஸ்டெப்பில் கூட ஒரு ஐடியா கிடைச்சிடலாம். அதை வச்சே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது என்னாகும்? இதிலேருந்து +6 இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 39. அந்த 39 தான் இதோட நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ 108 39 17க்கு 7 பேலன்ஸ் 1, இங்கே 4 1 147. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக, இதுவும் ரீசனிங் தான். கீழே நீங்கள் கவனிங்க, அதாவது டபுள் டைம் 3 வந்திருக்கு, அடுத்தது ட்ரிபிள் டைம் 4 வந்திருக்கு, அடுத்து 4 டைம் 5 வந்திருக்கு, அடுத்தது 3 4 5, அடுத்தது என்ன ஆகும்? 6 அப்படிங்கிற நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும்? 5 டைம் ரிப்பீட் ஆகணுமா? ஓகேவா? ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர்னு தெரிஞ்சிடும். வேறு எதை பற்றியும் யோசிக்க தேவையில்ல. இப்போ அடுத்தது மேலே இருக்கிறது கவனிச்சாலுமே கூட 2 1 இப்போ இந்த சைடு இருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. 1 2 3, அடுத்து 1 2 3 4ன்னு இருக்குது, அடுத்து 1 2 3 4 5ன்னு முடியணும். ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர். ஸோ நம்மளோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் என்னோட வீடியோஸை உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேர்க்கும். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 165 என்ன? ஹம்பிள் அப்படிங்கிறத இந்த மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனுங்கிறதுக்கு என்ன குறியீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹம்பிள் அப்படிங்கிறதை கவனிங்க. HUMBLE. இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இ அப்படிங்கிற லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஃபஸ்ட் லெட்டர், இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹச் கொடுத்துருக்காங்கன்னா இதை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது ரிவர்ஸ்லேருந்து ஒரு லெட்டர், ஃபார்வர்ட்லேருந்து ஒரு லெட்டர், இந்த மாதிரியே கோடிங் கொடுத்துருப்பாங்க. அழகாக இதுதான் இதோட கோடிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்க என் நோட் பண்ணணும், அடுத்து ஃபஸ்ட்டு இருக்க இ நோட் பண்ணணும், அடுத்து லாஸ்ட்டில் இருக்க ஓ நோட் பண்ணணும், செகண்ட் இருக்க டி நோட் பண்ணணும். இதில் ஏதாவது ஆப்ஷன் NEODங்கிறது எங்கே இருக்குது? NEODங்கிறது ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது அதுக்கான சரியான ஆன்சர். நீங்கள் வேறு எதையும் நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லை. ஏதோ 2 ஆப்ஷன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து செக் பண்ணலாம். ஒரே ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு 4வதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதான். ஒரு பகடை உருட்டும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போ ஒரு பகடை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பகடை 1லேருந்து 6 வரைக்கும், 1 2 3 4 5 6. அதில் மொத்த பாசிபிலிட்டி 6ங்கிறது தெரியும். அதில் ஒரு இரட்டைப்படை எண் அப்படிங்கிற போது 2 4 6. அப்போ மொத்தம் 3 இரட்டைப்படை எண் தானே 3. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1/2. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏஜிசம்லேருந்து இதில் நம்ம கவனமாக பார்க்கணும், கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் விட வாய்ப்பு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது அருண் மற்றும் சுரேஷ், அவங்களோட தற்போதைய வயது. இப்போ அருண் சுரேஷ் இவங்களோட தற்போதைய வயது என்ன? 24. அருணுக்குரியது 36, சுரேஷ்குரியது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொன்னால் இப்போ 8 நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். இங்கே 16ன்னு கிடைக்கும், இங்கே 28ன்னு கிடைக்கும். ஆனால் அவங்க அடுத்தது கேட்டிருக்கிறது பாருங்கள், சுரேஷ் மற்றும் அருணோட வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை அடிச்சிங்க, 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 4:7 கிடைக்கும். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் எப்படி நோட் பண்ணியிருக்கோம்? அருண் சுரேஷ் தான். லாஸ்ட்டில் அவங்க கேட்டிருக்கிறது சுரேஷ் அருண். அப்போ 7:4 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஸோ அவசரத்தில் நம்ம 4:7ன்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த ரேஷியோ கான்செப்ட்லையும் ஏஜ் கான்செப்ட்லையும் அந்த ஆர்டரை மாற்றி விட்றது தான் ட்விஸ்டே. நீங்கள் எப்பயுமே ஃபைனல் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் சேஃபு. இல்லை அப்படின்னா இவ்வளவு ஈஸியான டாப்பிக்கில் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க்கிலேருந்து ரொம்ப சிம்பிளானதான். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பார்? இப்போது
ஏவும் பியும் சேர்ந்து கொடுத்துருக்கிறத எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஏ மட்டும் இருக்கிறத ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா xy பை ஒய் மைனஸ் எக்ஸ். இதுதான் நீங்கள் டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 எண்ணை மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுற கண்டிஷனோட வச்சுருங்க. 48ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணாதீங்க, பெரிய நம்பராக மாற்றாதீங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன். அடுத்து ஒய் மைனஸ் எக்ஸ், எது பெரிய நம்பரை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, சின்ன நம்பரை செகண்ட். ஓகேவா? இதில் 48ல் 16 போனால் கீழே இருக்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். 48ல் 16 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 32. ஓகேவா? இப்போது மேலே இருக்க 16 இன்ட்டு 48, இதில் எதால் அடிச்சு கொடுக்கலாம்? நீங்கள் 16 இன்ட்டு 2ன்னு பார்த்தீங்கன்னாவே 32. அடுத்தது 2 இங்கே 24 2 48, 24 நாட்கள்ங்கிற வருதா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்லேருந்தே தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது இது பிஎஸ்டி கான்செப்ட் தான். பர்சன் இங்கே 210 பேர். அப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் யார் இருக்கா? 210 பேர் இருக்காங்க, 12 மணி நேரம் வேலை வைக்கிறாங்க, 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் குரூப்பில் மல்டிபிள் பண்ணுங்கள். 210 இன்ட்டு 12 இன்ட்டு 18 இப்போ ஈக்குவல் டு செகண்ட் குரூப். செகண்ட் குரூப்பில் என்ன? 14 மணி நேரம். எத்தனை பேர் தேவை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் வேலை வைக்கணும்? 14 மணி நேரம் வேலை வைக்கணும், 20 நாளில் முடிக்கணும். அப்போ 14 இன்ட்டு 20 எல்லாமே அப்படியே ஃபஸ்ட் குரூப் ஈக்குவல் டு செகண்ட் குரூப் எல்லாத்தையும் மல்டிபிள் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ எது எது ஈக்குவலாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜீரோவை அடிச்சிடலாமா? அடுத்தது 7ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2ன்னு வரும், இங்கே 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2ஆல் மட்டும் தான் அடிச்சுக்க முடியும். 1 2 9 2 18. அடுத்து 1 2 இங்கே 6 12. இப்போ மல்டிபிள் பண்ண நம்பர் என்ன? 3 இன்ட்டு 6 இன்ட்டு 9 இது மட்டும் தான். இப்போ 3 18, 18ஓட 9 மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 9 72க்கு 2 பேலன்ஸ் 7, 9 9 9 + 7 16 162 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் டைம் அண்ட் ஒர்க் தான், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பார். இதுவும் பிஎஸ்டி பை டபிள்யூ கான்செப்ட் தான். ஏன் டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணுறேன்? இங்கே ஒர்க்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? ஒர்க். அப்போது பிஹெச்டி பை டபிள்யூ. ப்ரீவியஸ் சம்மில் ஒர்க்குங்கிற கான்செப்ட் இல்லை, அதனால நான் நோட் பண்ணல. ஒர்க்குங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா அது டிவைடில் நோட் பண்ணலாம். அதுதான் அந்த பிஹெச்டி பை டபிள்யூ. பிஹெச்டிங்கிற டிகிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதே ட்ரிக்கு தான். பி அப்படிங்கிறது பர்சன், ஹச் அப்படிங்கிற ஹவர்ஸ், டி அப்படிங்கிறது டேஸ், டபிள்யூ அப்படிங்கிறது ஒர்க்கு. அதெல்லாம் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 நபர்கள் அது பர்சன் 5 வேலையை 5 நாட்களில் முடித்தால் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்க வேண்டியது. ஹவர்ஸ் கொடுக்கலன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 50 நபர்கள் 50 வேலையும் கொடுத்துருக்காங்க, டிவைட் நோட் பண்ணியிருக்கேன். எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 50 கேன்சல் ஆயிரும், இந்த ஒரு 5 கேன்சல் ஆயிரும், மீதி இருக்க இந்த 5 மட்டும்தான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 5. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேம் நம்பராகவே வந்துச்சுன்னா 5 5ன்னு கொடுத்துட்டு அடுத்த 50 நாளில் 50 அப்படின்னாவே இங்கே எது எக்ஸ்ட்ரா வந்திருக்கோ அதுதான் அதற்கான ஆன்சர். இருந்தாலும் நீங்கள் பிஎஸ்டி பை டபிள்யூலே நோட் பண்ணுங்கள். ஒரு சில நேரத்தில் நம்பர் சேஞ்ச் ஆகலாம், சிம்பிளி ஆகும்போது மாற்றம் வரலாம். ஸோ நீங்கள் எப்படியே நீங்கள் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x³ + 16 என தீர்மானித்து கொண்டார். அதன் நீளம் 2x + 2 என குறிக்கப்பட்டால் அகலமானது எக்ஸின் சார்பாக பின்வருவற்றில் எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது 2D கான்செப்டில் நம்ம ஒரு விஷயத்தை ஃபைனல் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா செவ்வக வடிவ ஷேப்பு. ஓகேவா? அதில் பரப்பளவு, செவ்வகத்தோட பரப்பளவு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? L/B அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதோட பரப்பளவு வேல்யூவே அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க? இந்த 2x³ + 16 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதில் நீளத்தோட எல்லோட வேல்யூ 2x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, அது எக்ஸை பொறுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பரப்பளவுன்னு 2x³ கொடுத்துருக்காங்களா, அதில் நீங்கள் 2 காமனாக எடுங்க. x³ ப்ளஸ் இங்கே வந்துட்டு 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா 8ன்னு வருமா? ஓகேவா? இப்போ இந்த x³ + 8 இதுவே a³ அதாவது x³ + b³ 2 க்யூப்னு நீங்கள் மாற்றிக்கலாம்.
இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ இந்த சைடு கவனிங்க, 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு பி வேல்யூ. ஓகேவா? இதில் இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இனி ரொம்ப சிம்பிளானதான். என்னென்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இந்த ஃபார்முலா. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாங்கிறதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார்முலா தெரியாமல் இந்த கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் ஏங்கிற இடத்துல எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும், பிங்கிற இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ரிமைனிங் பார்ட் என்ன, எக்ஸ் ஏங்கிறது எக்ஸ் தானே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஏ வேல்யூ எக்ஸு பி வேல்யூ 2, அப்போது 2xன்னு வருமா, ப்ளஸ் பியோட வேல்யூ 2னா இந்த இடத்துல 4ன்னு வரும். ஈக்குவல் இந்த சைடு என்ன இருக்குன்னு மறந்துடக்கூடாது. ஏன்னா 2 கேன்சல் பண்ணோம். அப்போ மீதி எக்ஸ் ப்ளஸ் 2வும் பியும் இருக்கும். இப்போ இதில் ரொம்ப சிம்பிளாகவே என்ன பண்ணலான்னா, இந்த சைடு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கா, இந்த சைடு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கா, இதுதான் அகலத்தோட வேல்யூ. ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுதான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அவங்க அதனால தான் நான் 2 கான்செப்ட் சொன்னேன். ஒன்று 2D கான்செப்டில் நம்ம யோசிக்கணும், அது நம்ம அந்த ஃபார்முலா என்ன வரும், என்ன ஷேப் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். ரெண்டாவது அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்தது வந்துடும். ஸோ ஃபார்முலா வருதுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அல்ஜிப்ரா ஃபார்முலா நீங்கள் ஒரு 7 ஃபார்முலா இருக்குன்னா அதை மட்டும் படிச்சு வைங்க. சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் யூஸ் ஆகும், எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் கான்செப்டில் யூஸ் ஆகும். அதே போல் இங்கே நீங்கள் எதிர்பாராமல் இங்கேயும் யூஸ் ஆகுது பாருங்கள். ஸோ அப்போது நீங்கள் இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106. 3/2 பங்கு கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே 2 சேஞ்சஸ் இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அரைக்கோளத்தோட கன அளவு கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இன்னொரு அரைக்கோளம் என்ன கன அளவில் இருக்குது, இங்கே கொடுத்துருக்க வேல்யூவில் 3/2 பங்கு தான் இருக்குது. அப்போ அந்த கன அளவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏற்கனவே இருந்த இந்த 29,106 இருந்து நல்லா கவனிங்க, 3/2 பங்கா, அப்போ 3 டிவைட் பை அந்த 2 டிவைட் பை 3, 3/2 பங்கு. ஓகே, ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணணும், 3ஆல் அடித்து கொடுக்கணும். 1 3 3, இங்கே 9 3 27, பேலன்ஸ் 2 வரும். அப்போ 21 7 3 21, இந்த 0 அப்படியே போட்டுடலாம். 3ல் வந்துட்டு 6ல் 2 3 இருக்குது. ஓகேவா? இனி நம்ம 9702யும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுறது தான் அந்த 3/2 பங்கு உள்ள கன அளவு. அதுதான் வந்து அந்த மற்றொரு அரைக்கோளத்தோட கன அளவு. பாருங்கள், 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 4 0, 14க்கு 4 பேலன்ஸ் 1, 18 1 19. இதுதான் அந்த புதிய அரைக்கோளத்தோட கன அளவு. ஓகேவா? இப்போ இதோட ஆரம் தான் கேட்டிருக்காங்க. இந்த கன அளவு கூட கேட்கலாம், இதோட ஆரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போது அரைக்கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 πr3. ஓகே, கோளத்தோட கன அளவு 4/3 πr3. அதில் பாதினா அந்த 4ல் பாதி தான் நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ 2/3 πr3. இதோட வேல்யூ தான் 19,404. ஓகேவா? இப்போது இங்கே ஆர் வேல்யூ கேட்டிருக்கனால மெத்தடெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2/3 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு r3 அப்படியே இருக்கணும். ரிமைனிங் பார்ட்டு நீங்கள் அங்கே நோட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 11ஆல் நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே 2 11 22, இங்கே 1 11 11, பேலன்ஸ் 8, 84ல் 7 11 77. அப்போ 77 போனுச்சுன்னா மறுபடியும் 7 வரும். அப்போ இந்த இடத்துல 70ன்னு வந்துடுமா? 70ல் 6 11 66, பேலன்ஸ் 4. 70ல் 66 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4. அப்போ 44னா 4 டைம்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 1764. மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 1 2 2, இங்கே 8 2 16, பேலன்ஸ் 1. அப்போ மறுபடியும் 16னா மறுபடியும் 8 2 16, இங்கே 2. மறுபடியும் இந்த 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். அப்போது இங்கே 4 4 1ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் கவனிங்க, டிவைடில் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா முவேலா 21ங்கிற நம்பர் இந்த சைடு மல்டிபிளாக மாறும். அப்போ r3 வேல்யூ ஆல்ரெடி அங்கே 441 இருக்குது, இன்ட்டு 21 இருக்குது. ஓகே, முவேலா 21. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இதுக்கப்புறம் நீங்கள் 441ஐயும் 21ஐயும் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் கியூப் வேல்யூ கண்டுபிடிச்சி ரூட் கியூப் எடுத்து இந்த வேலைலாம் தேவையில்லை. என்ன அப்படின்னா
441ங்கிறது 21ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? அப்போ 441 போல 21ங்கிறத 2 டைம் மல்டிபிள் பண்ணிருங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு 21 இருக்குது. இப்போ ஆர் கியூபோட வேல்யூ ஒரே நம்பர் 3 டைம் வந்திருக்கா? அப்போ இதுலேருந்து ஆரோட வேல்யூ என்ன? 3 டைம் வந்ததா ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதுங்க. இது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம ஃபார்முலா மெத்தட் நம்ம பார்த்தாலுமே கூட எந்த இடத்துல ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம டைம் சேவ் பண்ணணும்னு பார்க்கணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம இதை மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் அது என்ன கியூப் வேல்யூ என்னங்கிறத பார்த்து தேவையில்லாத கன்ஃபியூஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 எனில் அவற்றின் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் 2 வருஷத்துக்கான ஃபார்முலாவிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ CI மைனஸ் SI ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் அந்த 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்குரியதையும் அந்த 2 ஃபார்முலாவை நீங்கள் கட்டாயமாக படித்து வச்சுருக்கணும். ஓகே, இப்போ இங்கே அடுத்தது என்ன வரும்? வேல்யூலாம் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2க்குள்ள வித்தியாசம் அவங்க 4ன்னு கொடுத்துட்டாங்க. 4ன்னு சப்ஸ்டிட் பண்ண இதெல்லாம் சேர்த்தே 4 பிரின்சிபல் வேல்யூ. அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 2%. அப்போது 2/100 இன்னொரு ஒரு 2/100. ஓகேவா? இப்போ இதில் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. 1/2 இங்கே 2/4 1/2 இந்த 1/2 கேன்சல் ஆகும். டிவைடில் இருக்க இந்த வேல்யூ அப்படியே இந்த சைடு மல்டிபிளாக வந்தால் அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. அப்போ இங்கே 100 × 100 10,000. இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. 2 வருடங்களில் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 405 எனில் வருட வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் ஃபார்முலா தானே? அப்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும். P of R/100 ஹோல் ஸ்கொயர். 2க்கு வித்தியாசம் என்ன? 405 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 18,000. இப்போது இங்கே வட்டி வீதம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அந்த ஆர் வேல்யூ இப்போ நீங்கள் R/100 வச்சுக்கலாம். அடுத்து ஸ்கொயர்னால மறுபடியும் R/100 வச்சுக்கலாம். சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆகும். அடுத்து இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகும். மீதி இப்போ நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 5ன்னு வரும், இங்கே 9 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 9ஆல் அடிச்சு கொடுங்க. 9 9 இங்கே 4 9 36 பேலன்ஸ் 4. அப்போ 45ன்னு இருக்குமா? 95 45. இப்போது நீங்கள் 5ஐயும் 45ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 5ஐயும் 45ஐயும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 25க்கு 5 பேலன்ஸ் 2 4 22 22 225 தான் R × Rல ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. 225 ஆர் ஸ்கொயர் வேல்யூ தான். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 15 தானே? 15ஓட ஸ்கொயர் தானே 225. அப்போ 15% தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் தான். பாருங்கள், இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசமே 3 கொஸ்டின் கேட்டாங்க. சப்போ நீங்கள் இதை நல்லா படித்து வச்சுக்கிறது நல்லது. இங்கே என்ன 8,000 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போது பிரின்சிபல் வேல்யூ நம்ம நோட் பண்ணிக்கணும். அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் 20 நோட் பண்ணிட்டோம். பிரின்சிபல் வேல்யூ நோட் பண்ணிட்டோம். அடுத்தது வட்டி வீதம் தெரியாதனால R/100 ஸ்கொயர் வந்தால் மறுபடியும் R/100 போட்டுக்கலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் 20ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 4ன்னு வரும், இங்கே 5 அப்படின்னு வரும். அடுத்து 1 4 4 5 20. இப்போ இங்கே இந்த சைடு 5 இருக்குது, இந்த சைடு டிவைடில் 5 இருக்குது. இது 2 மல்டிபிள் ஆன்சர் அப்படின்னா 25 தானே? இதுதான் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. ஆர் ஸ்கொயர் வேல்யூ 25னா ஆரோட வேல்யூ 5. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தனி வட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை ரூபாய் 11,800 அளிக்கும் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அசல் வேல்யூ வட்டி இந்த மாதிரி கான்செப்ட் இருந்ததுனாவே ஃபஸ்ட்டு அது கூட்டு வட்டியா தனி வட்டியாங்கிறத கவனிச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இப்போது தனி வட்டியில் தான் இந்த தொகை இதுதான் வந்து மொத்த தொகையாக மாறி இருக்குது. அப்போ அசல் என்னன்னு தெரியல, அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மொத்த தொகை அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? அசலும் வட்டியும் சேர்ந்தது தான். அசல் 100% எடுத்துக்குவோம். வட்டி எவ்வளவு கிடச்சிருக்கோம்? 1 வருஷத்துக்கு 6%னா அப்போ 3 வருஷத்துக்கு 3018. அப்போ வட்டியோட சதவீதம் மட்டும் என்ன? 18. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 100 + 18 118% வேல்யூவே அந்த மொத்த தொகை.
இதில் இருந்து அசல் வேல்யூனா 100% என்ன, இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. சிம்பிளாக அந்த பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். ஒரு 18 118 இங்கேயும் 1, அப்போ இங்கே 100 வருமா, 100 × 100, இதுதான் எக்ஸோட வேல்யூ 10,000. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் கூட்டு வட்டி கான்செப்டில் வரக்கூடியது. அப்போ கூட்டு வட்டி கான்செப்ட்லேருந்து ஏற்கனவே கூட்டு வட்டி தனி வட்டிக்கு வித்தியாசங்கிறதும் அதிலே சேரும். இதுவும் கூட்டு வட்டி கான்செப்ட். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இயந்திரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்னென்னா ஸ்டார்டிங் தற்போதைய மதிப்பு இது, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காங்களா பின்னாடி கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கணும். அப்போ இங்கே 2 வருஷம் கழிச்சு அப்படின்னா பின்னாடி தான். இப்போ இந்த தற்போது நம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1,62,000 இதுதான் தற்போது இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ குறையுது, 10% குறைஞ்சி அப்படின்னா 100லேருந்து அந்த குறைஞ்சதை மைனஸ் பண்ணிடணும். அப்போ 90 வருமா, 90/100 இன்ட்டு இப்போ 2 வருஷம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 90/100. நோட் பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்பிளை பண்ணலாமா? ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த 1 0வும் இந்த 1 0 கேன்சல் ஆகும். அடுத்து இந்த 1 0 இந்த 1 0. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 9 9 81னா 810. ஓகேவா? இப்போ 162யும் 81யும் மல்டிபிள் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் இருக்க 0வை நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இங்கே எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 1 2 அதே போல் 1 6 6 1 1 1. அடுத்து 8 2 16க்கு 6 பேலன்ஸ் 1. இப்போ இதிலே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் இப்போ லாஸ்ட்டில் நம்ம 0 சேர்ப்போமா, அடுத்து இந்த 2 அப்படிங்கிற நம்பர் வருமா, அதுக்கப்புறம் இதை 2ஐயும் கூட்டுறதுங்கிறது 2ன்னு வருமா. அப்போ லாஸ்ட்டில் 20ன்னு முடிஞ்சிருக்கணும். ஆப்ஷனை பாருங்க. ஸோ ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்காங்க சரியான ஆன்சர். ஸோ ஃபுல்லாக நீங்கள் மல்டிபிள் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அழகாக எந்த ஸ்டெப்பில் நம்ம ஆப்ஷனை செக் பண்ணால் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதில் நிப்பாட்டிட்டு நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்துக்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வித்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த கொஸ்டினில் 2021 குரூப் 1ல் கூட்டு வட்டியும் தனி வட்டி கான்செப்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 10 கொஸ்டின் வந்துடும் போல். அந்த அளவுக்கு இதே கான்செப்டே எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 ஆண்டு 3 மாதம். இப்போ இந்த தனி வட்டி கான்செப்ட் அப்படின்னு இருந்தனாவே அவங்க அசலும் மொத்த தொகையும் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு வட்டியை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. நம்ம நார்மல் PNR/100ல் சப்ஸ்டியூட் பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்திருந்தா ஒரு சில ஸ்டெப்பில் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 55,000ல் 48 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸு 7. அப்போ 7,560 தான் அதுக்கான டிஃப்ரென்ஸு. ஓகேவா? இதுதான் தனி வட்டி. இப்போ எப்பயும் போல நம்ம PNR/100ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா S = PNR/100. பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 7,560 பிரின்சிபல் வேல்யூ 48,000. என் வேல்யூ 2 ஆண்டு 3 மாதம். அப்போ இதையும் நீங்கள் கலப்பு பின்னத்தில் மாற்றிடணுமா? 2 ஆண்டு 3 மாதம்னா 3/12. இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தனா 1/4ன்னு வரும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 4 2 8 8 + 1 9. அப்போ 9/4 அப்படிங்கிறதா இன்ட்டு ஆர் வேல்யூ தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட். இப்போது ஃபார்முலா வரக்கூடிய 100 இதை சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே இருக்க 2 0வும் இங்கே இருக்க 2 0வும் கேன்சல் ஆயிரும். இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 1 4 4 12 4 48. அடுத்து 9ஆல் அடிச்சு கொடுத்தா 1 9 9. இங்கே 8 9 72. பேலன்ஸ் 3 36. அப்போ 4ன்னு வரும். 12 × 7 84. 12 × 7 84. அப்போ இதிலேருந்தே ஆரோட வேல்யூ என்ன, 7% தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியானதானா, இந்த டிஎன்பிசி ஆப்ஷனில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால அந்த கான்செப்டில் வரும். ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து அது 4:1 என்ற வீதத்தில் உள்ளது என அறிந்தார். பின்பு மரத்தின் நிழலின் நீளம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க ரேஷியோலே ஃபஸ்ட் ஒருத்தன் என்ன, அதோட உயரம். ஓகேவா? மரம் என்னவோ அதோட உயரம். ரெண்டாவது இருக்கதான் அந்த நிழலோட நீளம். ஓகே, நிழலோட நீளம். இந்த கான்செப்ட் தான். அவங்க அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, நிழலோட நீளம் 15ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது என்னவோ அதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு
அந்த மரத்தோட உயரம் என்ன? அப்போ 4ஓட மடங்கு தான் ஆப்ஷனில் வரணும். 15 4ஓட மடங்கு கிடையாது, 30 4ஓட மடங்கு கிடையாது. அதாவது 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 75 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலை ஆக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஒரு பர்சன்டேஜ் அதிகரித்து, இப்போ 15% அதிகரித்து அதே பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா, அப்போ தள்ளுபடினா டிக்ரீஸ் தானே, அப்போது 15% டிக்ரீஸ் ஆகுது. ஒரே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி ஒரே டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா எப்பயுமே நட்டம்தான், எப்பயுமே நட்டம்தான். அப்போது ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மென்சுரேஷன் கான்செப்ட்லேருந்து இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் அப்ராக்சிமேட் வேல்யூ வர்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் முழு வேல்யூ இல்லாதனால ஒர்க் அவுட் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணணும். பாருங்கள். ஸோ ஈஸியான கான்செப்ட் தான், அழகாக புரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிங்க. ஆரம் 1.75 மீட்டர் உள்ள ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யலாம்? இதுதான் கேள்வி. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அரைக்கோள வடிவம். அரைக்கோள வடிவம் நீர் நிரப்பப்படுது அப்படின்னா அதோட கொள்ளளவு, அதோட கன அளவு தான் இங்கே ஈக்குவலாக வரும். அப்போ அரைக்கோளத்தோட கன அளவு என்ன? கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2/3 πr³. ஓகேவா? இதில் நம்மளுக்கு அந்த கன அளவு கண்டுபிடிக்கணும்னா ஆரோட வேல்யூ தேவை. ஆரோட வேல்யூ அவங்க 1.75 மீட்டர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, யூனிட்டையும் நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கணும். மீட்டர் நோட் பண்ணிட்டாங்க. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 175/100 நோட் பண்ண போகிறேன். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா, அப்போ நம்ம முழு நம்பரை போட்டுட்டு டிவைடர் 100ன்னு போடலாம். இதையும் நீங்கள் அப்படியே 175/100ன்னு கூட போடணும் அவசியம் இல்லை. இதை நீங்கள் 25ஆல் அடிச்சு கொடுங்க. மேலே 7ன்னு வரும், கீழே 4ன்னு வரும். அப்போ ஆரோட வேல்யூ நீங்கள் 7/4ன்னு இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2/3 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 7/4. 3 டைம் நோட் பண்ண, r³ தானே, 7/4. அதே போல் 7/4. இப்போ இதில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் 7 கேன்சல் ஆகும். மீதியெல்லாம் அப்படியே. இப்போ இங்கே 2ஆல் அடிச்சு கொடுங்க. 2 4, இந்த 2, அடுத்து 1 2 11 2. அப்போ ஃபைனலாக ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அதாவது கனாலோட வேல்யூ, சாரி ஆறுன்னு சொல்லிட்டேன், கனாலோட வேல்யூ 11/3 இன்ட்டு அடுத்தது 7/4 இன்ட்டு 7/4. இப்படியே வச்சுருங்க. நீங்கள் மல்டிபிள் பண்ணி ஒரு வேல்யூவை மாற்றி அதை டெசிமலாக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படியே வச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வால்யூம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஆக்சுவலாக இது என்ன வேல்யூ கிடச்சது? வால்யூம் க்யூப்லையா சென்டிமீட்டரில்? இங்கே என்ன ஆரம் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதே தான். அப்போ மீட்டர்னு இருந்துச்சுன்னா மீட்டர் க்யூப் இதுதான். இப்போது அவங்க லிட்டர்னு கான்செப்ட் சொல்லியிருக்காங்களே, 1 மீட்டர் க்யூபோட வேல்யூ 1000. அப்போது இதை நீங்கள் லிட்டராக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் 1000ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணி வைக்கலாம். அப்போ வால்யூம் வேல்யூ என்ன வேல்யூ கிடைக்கும்? வால்யூம் வேல்யூ இங்கே இருக்கிறத 11/3 அப்படியே போட்டுருங்க, 7/4 அப்படியே போட்டுருங்க, மறுபடியும் 7/4 இன்ட்டு 1000. நான் என்ன மாற்றிட்டேன்? இது எல்லாத்தையும் லிட்டராக நான் மாற்றிட்டேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த கான்செப்டை புரிஞ்சு நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போது ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் சிம்பிளை பண்ணலாம். 1 ஆல் 4 இங்கே 200, அதாவது 25. ஸோ 250 4 1000. ஓகே, இது ஒன்று தான். மற்றபடி வேறு எதையும் நீங்கள் சிம்பிளை பண்ண வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டாக கூட நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆறு நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுக்குறதா இங்கே 2ன்னு இருக்கும், இங்கே 125ன்னு இருக்கும். இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. ஓகே, அப்போ வால்யூம் வேல்யூ என்னவா மாறி இருக்கு பாருங்கள். 11/3 இன்ட்டு 7/2 இன்ட்டு 7. மேலே அந்த 125 மறந்துடக்கூடாது. இதுதான் வால்யூமோட வேல்யூ. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வரப்போகிறோம். ஒரு வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் வெளியேற்றுறாங்க. ஓகே, இங்கேயும் நல்லா கவனிங்க. ஒரு வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் வெளியேற்றுனா ஆப்ஷன்லாம் கவனிங்க, நிமிடமாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்லாம் கவனிச்சிங்கன்னா நிமிடமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வால்யூம் வேல்யூவை ஒரு வினாடிக்கு 7 லிட்டர் வெளியேற்றுச்சு அப்படின்னா நீங்கள் இதில் நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு வினாடி தான் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வினாடிக்கு 7 லிட்டர்
வெளியேற்றுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு, ஏன்னா ஆப்ஷன்லாம் நிமிஷம் தானே, அப்போ நிமிஷத்துக்கு அப்படின்னா 7 × 60 நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ என்ன மாற்றம் வந்திருக்குங்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1 by 1 பார்த்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, இதில் அடுத்து சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த 3 2 இந்த சைடு டிவைடில் வந்துடும். 3 2 மீதி உள்ளதில் நம்ம 7 கேன்சல் பண்ணலாமா? ஸோ அப்போ இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிரும். அடுத்தது 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 12ன்னு வரும். இங்கே 2 5 10 பேலன்ஸு 2 25னா 5 25 25 by 12. இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது சிம்பிளை பண்ண முடியுமா? முடியாது. இப்போ ஃபைனலாக எவ்வளோ நேரத்தில் வெளியேற்றுங்கிறத கவனிங்க. 11 × 7 × 25 டிவைடட் பை 3 × 2 3 × 2 × 12. ஸோ இதுதான் இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? மல்டிபிள் பண்ண ஃபஸ்ட்டு மேலே இருக்க வேல்யூயை மல்டிபிள் பண்ணிவிட்டு அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா நீங்கள் பாருங்கள். இப்போது 7 × 25 7 × 25 25 × 4 100 மறுபடியும் 3னா 75, அப்போ 175. இதைத்தான் நீங்கள் 11ஆல் மல்டிபிள் பண்ணணும். 11ஆல் மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். 175 போட்டுங்க. அடுத்து ஒரு டிஜிட் தள்ளி 175ன்னு போடுங்க. 5 இங்கே 12க்கு 2 பேலன்ஸ் 1 9 1. ஓகேவா? 1925. இப்போ ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ணலாமா? இப்போ 3 × 2 × 12 3ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 6 3 18 பேலன்ஸ் 1 12ன்னு இருக்கா? ஸோ அப்போ 12னா 4 3 12 5 இருக்குது. 1 3 3 பாயிண்டில் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்ம பார்க்குறோம், பாயிண்டில் வரும். அப்போது இங்கே 5ல் 1 3 இருக்குது, பேலன்ஸ் 2 20 அப்படின்னு மாறுமா? 20ல் 6 3 18 மறுபடியும் அந்த 2 20னா அப்போ 6 6ன்னு போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 2னா 3 2 அடுத்தது 0 போட்டுக்கலாம். 320ங்கிற வரும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வச்சு இப்போ இந்த 10 இங்கே 1ங்கிறது இங்கே 6ஓட போயிருமா? அப்போ 6னா 8 320.8. அது அடுத்தடுத்து அப்படியே 3 3 போய்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 320.88ன்னே போய்கிட்டே இருக்கும். டிவைடில் 12. நீங்கள் இதையும் நீங்கள் 12ஆல் அடிச்சு கொடுக்கலாம், சரி. இல்லை சின்ன நம்பரில் வச்சே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 8 3 3ன்னு போய்கிட்டே இருக்குமா? ரைட். இப்போ இங்கே 6ன்னு வரும். இங்கே 1 பேலன்ஸு இங்கே 6 0. ஓகேவா? 0.8 அப்படின்னு இருக்கும். 8னா 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 4. அதே போல் இங்கே 1 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அடுத்தது 2ஆல் சிம்பிளை 6ஆலே சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே 6 12 பேலன்ஸ் 4 40 அப்படின்னு பார்த்தோம்னா 6 8 48. சாரி 6ன்னு இருக்குன்னா இங்கே இருக்கிறதே 40 தான். அப்போது 6 6 36 பேலன்ஸ் 4 வரும். அப்போ இங்கே 4னா 44ன்னு இருக்கா? 44னா பாருங்கள் 6 42. அப்போ 7ன்னு இருக்கா? 26.7. இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ நீங்கள் ஆப்ஷனை கவனிங்க. சார் 26.7 வந்திருக்கு, நாங்கள் 26 சூஸ் பண்ணலாமா? கிடையாது. ஏன்னா 26ங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இப்போ 26.7 அப்படின்னா இந்த இதுக்கு 5க்கு மேலே இருந்துச்சுன்னா இதுக்கு இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாமா? அப்போ 26.7ங்கிறத 27ன்னே வச்சுக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இதை நீங்கள் ஆக்சுவலாக முழுசாக டிவைட் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இங்கே முழுசாக டிவைட் ஆகாதனால நம்ம இங்கேயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் லாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுறதுலையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எதிர்பாராத நேரங்களில் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுருவாங்க. அது ஒன் பை ஒன்றா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், டைம் சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே எல்சிஎம் வேல்யூ கேட்டிருக்காங்க. 2 ஸ்டெப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளானது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் இந்த சைடு இருக்க சிம்பிளை பண்ணிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, x - 1 ஹோல் ஸ்கொயர். இதோட விரிவாக்கம் தான் x² - 2xy. அப்போது 2xன்னு மாறும். ப்ளஸ் 1 ஸ்கொயர் வேல்யூ 1ன்னு மாறும். அப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் x - 1 ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இப்போ இதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா x⁴ - 1/4ன்னு நீங்கள் மாற்றிக்கலாம். 1/4 இருந்தாலும் சரி, அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் பவர் போட்டாலும் சரி. இங்கே x⁴ எப்படி நோட் பண்ணலான்னா x² ஹோல் ஸ்கொயரும் -1² நோட் பண்ணிக்கலாம். அப்போ இது a² - b² தானே. அப்போ வேல்யூ என்ன வரும்? இந்த x² சேர்ந்தது ஏவோட வேல்யூ. ஓகே, மறந்துடக்கூடாது. அப்போது இங்கே
a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ 1, அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதுவும் இன்னொரு ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா, இதையும் நீங்கள் இங்கே இருக்க எக்ஸ் மைனஸ் 1 பேஸ் சமமாக இருக்குது தானே. அப்போ பேஸ் சமமாக இருக்கிறதுல எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கலாம். பேஸ் சமமாக இருக்கிறதுல அது எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ரிமைனி இருக்காது எக்ஸ் ப்ளஸ் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பார்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கும். ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் தான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இதோட மீப்போவா அதாவது ஹெச்எஃப் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹெச்எஃபா என்ன பண்ணுவோம், பேஸ் காமனாக இருக்கணும், அது மட்டும்தான் எடுத்துக்குவோம், எக்ஸ்ட்ராக்காக எடுக்க மாட்டோம். அப்போது ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டெப்பை எடுப்பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எதை காமனாக எடுக்கலாம்னா எக்ஸ் ஒய்யை காமனாக எடுக்கலாம். ரெண்டுலேயுமே எக்ஸ் ஒய் இருக்குது தானே. இதில் எக்ஸ் ஒய் போனுச்சுன்னா பேலன்ஸ் இந்த எது ஸ்கொயர்டு இருந்துச்சோ அது மட்டும் இருக்கும். ப்ளஸ் அதே போல் இங்கேயும் ஒய் ஸ்கொயரில் ஒய் வெளியில் போயிடும், பேலன்ஸ் ஒய் மட்டும் இருக்கும். அதான் இப்போ இதுதான் இந்த பார்ட்டோட வேல்யூ. இப்போ அடுத்த செகண்ட் கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸை மட்டும் காமனாக எடுங்க. அப்போது இந்த ஒரு ஸ்கொயரில் 1 வெளியில் போயிடும், பேலன்ஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இந்த எக்ஸ் வெளியில் போயிடும், பேலன்ஸ் ஒய் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் ஹெச்எஃப் கேட்டிருக்கனால எது காமனாக இருக்குது, எக்ஸும் காமனாக இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக இருக்குது, ஒய் காமனாக கிடையாது. அப்போது இதுதான் இதற்கான ஹெச்எஃப் வேல்யூ. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 5 1/2 ப்ளஸ் 3/4 ஆஃப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆஃப் 8/9. இதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆஃப் அப்படின்னா என்ன, போர்ட் மாஸ் ரூலில் ஆஃப்னா மல்டிபிள்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ மல்டிபிள் நம்ம பண்ணுறோம். 1 நாள் 4, இங்கே 2 நாங்க 8, 1 3 3, 3 9. இப்போ இது கலப்பு பிணத்தில் இருக்குது. இது பிணம் மாற்றினோம்னா 2 10, 10 + 1 11, 11/2 ப்ளஸ், ஏன்னா ப்ளஸ் சிம்பிள் தானே இருக்குது, ப்ளஸ் 2/3. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். இதிலேருந்து ஆப்ஷன் பி மட்டும்தான் அதுக்கான சரியான ஆன்சர் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் சார் இதில் சிம்பிளாக ஆகும்ல அப்படின்னும் கேள்வி இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஃபைனலாக பாருங்கள், 6ன்னு எல்சிஎம் எடுத்தோம். அப்போ இங்கே 3 பாருங்கள், 33ன்னு வரும். ப்ளஸ் இங்கே 2ன்னு 6 இருக்குமா, அப்போ 2 4, அப்போ 37/6. இப்போ இதில் எத்தனை 37 எத்தனை 6 இருக்குது, 6 இருக்குது, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 6 1/6 ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் 5/3 டிவைடட் பை 30/2 மைனஸ் 12/9 இன்ட்டு மைனஸ் 27/16. ஸோ இதில் போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் ஒருத்தோன்னே நீங்கள் எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா டிவைடு வந்திருக்கா, ஸோ இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 5/3 அப்படியே போட்டுருங்க, டிவைடுக்கு பதிலாக மல்டிபிள் போட்டு 30/12 12/30ன்னு தலையிலாக மாற்றிடணும். இப்போ இதுதான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது. அப்போ பாருங்கள், 1 3 3, 4 3 12, அடுத்தது 1 5 5, 6 5 30. இதையும் 2ஆல் அடிச்சு கொடுங்க, 2 4, 3 6. அப்போது உங்களுக்கு என்ன இருக்குது, 4/3. அப்போயே வேல்யூ நோட் பண்ணுங்கள், 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ், இப்போ எல்லாத்தையும் அந்த ரவுண்ட் பண்ணியிருக்க எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணோம்னா 2/3 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. மீதி உள்ளதை பாருங்கள், மைனஸ் 12/9. இப்போ இதுலேயுமே கூட நீங்கள் மைனஸ் வேல்யூன்னு இருக்கா, இதை நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணிங்கன்னா 9 9, 39 27. அப்போ மைனஸ் 3ங்கிறது வரும். இங்கே 4ஆல் அடிச்சு கொடுத்தா 3 12, 4 16. மேலே உள்ள வேலை என்னவா மாறும், 3 9 மைனஸ் 9 மாறும். இங்கே 4ங்கிறது அப்படியே இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, இந்த இடையில பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, இடையில மைனஸ் இருக்குது. ஓகே, இந்த டைம் தான் நம்ம சிம்பிளை பண்ணோம். அப்போ இங்கே ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸு, அதாவது இங்கே -9. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். ப்ளஸ்
9/4 இதுதான் இங்கே வரக்கூடியது ப்ளஸ் 9/4. சரி சேஞ்ச் பண்ணது என்னன்னு தெரிஞ்சா இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். கீழே இருக்க வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 12 அப்படின்னு தான் கிடைக்கும். அப்போ 3 × 4 12. அப்போ மேலே நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 16 ப்ளஸ் 2 × 6 12. அப்போ மேலே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 18 மைனஸ் 3 × 4 12. அப்போ மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 8 ப்ளஸ் 4 × 3 12. மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 27. இப்போது நீங்கள் ஒரே ஒரு மைனஸ் டேர்ம் தான் 18ல் 8 போனுச்சுன்னா பேலன்ஸ் 10 தானே இருக்கும். ஓகேவா? அப்போ 16 + 10 + 27 இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணிங்கன்னா 20 30 40 53ன்னு வரும். 53/12 இதை சிம்பிளை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ 53/12 தான் அதற்கான சரியான ஆன்சர். அதெல்லாம் முடிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் இங்கே நிறையா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாகவும் அதே போல் சிம்பிளிகேஷன் கான்செப்ட்லையும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டேவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.